பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி பேசுறாரு, அவர் யாரு? வேளாண் துறை அமைச்சரா? இல்லடி, அவர் அறநிலைத்துறை அமைச்சர். கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு, அவர் தானே விவசாயத்துறை அமைச்சர். இல்லடி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்ப அந்த காவிரி நீர் வடிகால் பத்தி பேசுற அந்த அம்மா பொதுப்பணித்துறை அமைச்சரா? இல்ல, அவங்க தொழில்துறை அமைச்சர். இங்க இப்ப நெல்மணியம் பத்தி பேசுறாரு, அவர் நிதி அமைச்சரா? அவர் வருவாய்த்துறை அமைச்சர். கடன் நிலைமை பத்தி சொல்லார்ல, அவர் தானே நிதி அமைச்சர். இல்ல, அவர் மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். யாரோ 12,400 12 1000 4000 எழுத்து கூட்டி படிக்காரு, நீங்க நிதி அமைச்சர் வரலையா? கருமா, அவன் தாண்டி நிதி அமைச்சரே. சரி, எல்லா சப்ஜெக்டுக்கு எஞ்சி பேசுறாரு, அவதான் முதலமைச்சராப்பா? இல்லடி, அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்ப எந்த கேள்விக்கே பதில் சொல்லாம உம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு அவரு. அவர் தாண்டி முதலமைச்சர். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். மூடிட்டு போ.